الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال صلى الله عليه وسلم أيضا فيما يرويه عن ربه عز وجل أنه قال كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அண்ணன் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாவுங்கள், தபவு தாபியாங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புதிய ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் மீது வாழ்க்கை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் ஷாபான் மாதத்தின் இறுதி ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்களோடு, அதிலும் குறிப்பாக மோமின்களோடு முஸ்லிம்களோடு மிக அன்புள்ளவனாக இருக்கிறான். மிக கருணை மிகுந்தவனாக அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்கிறான். நாம் கூட நமது விருப்பத்துக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள் சில தவறுகள் செய்யும் பொழுது அவர்களை கண்டிக்கும் முகமாக, தண்டிக்கும் முகமாக நாம் அவர்களுக்கு செய்கின்ற சில உதவிகளை இடைநிறுத்துவோம். நாம் அவர்களுக்கு காட்டுகின்ற கருணையை குறைத்துக் கொள்வோம். நாம் அவர்களுக்கு வழங்குகின்ற விடயங்களை தடுத்து நிறுத்திக் கொள்வோம். ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்மோடு நமக்கு அல்லாஹ் தருகின்ற விடயங்களை நம்முடைய பாவங்கள் மூலம், தவறுகள் மூலம் தடுத்து நிறுத்துவதாக இருந்தால், ஒரு நேரம் சாப்பாடு உணவு கிடைத்து அடுத்த நேரம் நமக்கு கிடைப்பது உறுதி இல்லாமல் இருக்கும். அளந்த ரிஸ்கிலே அல்லாஹ் குறைவு செய்வதில்லை. அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். கண்ணியமானவர்கள், அதே போன்று நாமும் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு, கண்ணியம் கலந்த அந்த அன்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை கண்ணியமானவர்கள் அன்பு கொள்வது போன்று அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வை நேசிக்கின்ற ஈமான்தாரிகளாக நாம் மாற வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் காலாகாலம் வித்தியாசமான அமல்களை, இபாதத்துகளை நமக்கு தருகிறான். அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே, ஒரு சில தினங்களிலே நாம் அடைய இருக்கிறோம் புனித ரமதான் மாதத்தை. ரமதானோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய விழிப்புணர்ச்சி அல்லது விழிப்புணர்வு தேவை. தூக்கத்தை தெரிந்து கொள்வோம். குத்பாவுடைய நேரத்தில் தூக்கம் வருவது கண்ணியமானவர்களே நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஈமானையும் பற்றி கவலைப்பட வேண்டிய விடயம். யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். தயவு செய்து யாரும் தூங்க வேண்டாம்.
இந்த கருத்துக்கு வேண்டுகோளுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் தூங்குவதாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவம், குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணியம் எந்த அளவு இருக்கிறது என்று நாமே முடிவு செய்து கொள்வோம். இங்கே பேசப்படுவது குர்ஆன், இங்கு பேசப்படுவது ஹதீஸ், இங்கு பேசப்படுவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய விடயங்கள். எனவே இந்த இடத்திலே உற்சாகமாக இருக்கும். ஒரு 30-35 நிமிடங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கேட்போம். கண்ணியமானவர்களே, ரமதான் அந்த பெயரே சுட்டரிக்கக்கூடியது, கருக்கக்கூடியது, பாவங்களை அழிக்கக்கூடியது என்ற பெயர் தாங்கிய ஒரு மாதம் தான் ரமதான். அதில் மிக உன்னதமான சில இபாதத்துகளை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான், கட்டளையிட்டு இருக்கிறான், நபியவர்கள் மூலம் காட்டி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரமதான் மாதத்திலே ஏனைய காலங்கள் இல்லாத, ஏனைய 11 மாதங்களில் இல்லாத சகலவிதமான அமல்களும் ஒன்றரை சேருகின்ற ஒரு மாதம் தான் ரமதான். தொழுகை, அதே போன்று கண்ணியமானவர்களே தான தர்மம், குர்ஆன் திலாவத், நஃபிலான வணக்கங்கள், கடமையான ஜகாத், சுன்னத்தான ஏனைய சதகாக்கள், அதே போன்று அல் ஹஜ்ஜுல் அஸ்கர், சிறிய ஹஜ் என்று நபியவர்களால் வர்ணிக்கப்பட்ட உம்ராவுடைய விசேஷமான அந்த அமலும் இந்த ரமதானிலே மிக பிரத்யேகமாக கூறப்பட்டுள்ளது. ரமதானிலே ஒரு உம்ரா செய்வது என்னோடு ஹஜ்ஜி செய்வதற்கு ஈடானது என்று நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லா விதமான ஹஜ்ஜுடைய ஒரு சாயலும் இணைந்த ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். கண்ணியமான அதில் பிரதானமானது நோன்பு. நோன்புக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை, சில நன்மைகளை நபியவர்கள் மூலமாக, அதே போன்று சில வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறான். ஆனா கண்ணியமானவர்களே, ரமதான் ஏனைய நோன்பு விடயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பிரத்யேகமாக ஒரு சர்ப்ரைஸாக என்ன கூலி என்று நமக்கே தெரியாத சில கூலிகளை மறைத்து வைத்திருக்கிறான். நான் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீசுகளில் ஒன்றுதான் ஹதீசுல் குதுசி. அல்லாஹ் சொல்கின்ற விடயம், குல் அமலி பின் ஆதம் லஹு, ஆதமுடைய மகன் மனிதன் செய்கின்ற அனைத்து அமல்களும் அது அவனுக்குரியது, அவனுக்குரிய இந்த நன்மைகள் இதுதான் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கூலிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இல்ல சௌம், நோன்பை தவிர, நோன்பை தவிர, அது எனக்கென்று பிரத்யேகமான ஒரு அமல், எனக்கென்றே செய்கின்ற ஒரு அமல். சஹர் செய்யலாம், இஃப்தாரிலும் கலந்து கொள்ளலாம். இடைப்பட்ட 12, 12:30, 13 மணித்தியாலங்கள், 11:30 மணித்தியாலங்கள் எங்காவது ரகசியமாக சாப்பிட்டாலும், தனிமையில யாரும் இல்லாத இடத்தில் போய் சாப்பிட்டு விட்டு வாயை கழுகி விட்டு துடைத்து விட்டு வந்தாலும் மக்களுக்கு தெரியாது. 4 மணிக்கு சாப்பிட்டவர் 6:30 மணிக்கு இஃப்தார் செய்யலாம். 3 மணிக்கு சாப்பிட்டு நோன்பை பாத்திலாக்கிவிட்டு மகரிபடி அதானின் பொழுது எல்லோரோடு சேர்ந்து வீட்டிலோ மஸ்ஜிதிலோ கடையிலோ எங்கோ இஃப்தார் செய்யலாம். மக்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே நோன்பு ரகசியமான அமல், மக்களுக்கு முன்னால் விளங்காது. தொழுகை விளங்கும், ஹஜ் விளங்கும், சதக்கா தான தர்மங்கள் விளங்கும். யாருக்கு தெரியாமல் கொடுத்தாலும், யாருக்கு கொடுக்கிறோமோ அவருக்கு தெரியும் நான் கொடுத்தேன் என்று. ஆனால் நோன்பு அல்லாஹ்வோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல். எனவே அது எனக்கென்று பிரத்யேகமான அடியான் செய்கின்ற அமல், அதற்கு தகுந்த கூலியை நான் கொடுப்பேன். அந்த அமலுக்கு நான் தகுந்த கூலியை நான் கொடுப்பேன். என்ன கூலி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கண்ணியமான நோன்புடைய சிறப்புகள், முக்கியத்துவங்களை ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபக முட்டலுக்காக வேண்டி படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், தனிமையில் அதைகளை புரிய வேண்டும். சிறப்புகளை விளங்கி உணர்ந்து ஒவ்வொரு அமல்களை செய்ய வேண்டும். நன்மை எதிர்பார்த்து இஹ்திசாப். நோன்பு இருக்கிறது கண்ணியமானவர்களே, நோன்பு அதற்கு சொல்லப்பட்ட கூலிகளை நாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது ஏனைய அமல்களுக்கு சொல்லப்பட்ட கூலிகளை விட வித்தியாசம். நோன்பாளிக்கு அல்லாஹ் ஒரு ஹதீஸில் 5 பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் வந்திருக்கிறது. ஒன்று, ரமதானுடைய முதலாவது நாள் அல்லாஹ் ஒரு அருள் பார்வை பார்க்கிறான். ரமதானுடைய ஆரம்ப தினம், ரமதானுடைய முதலாவது நாள், இறுதி நாள், பெரும்பாலும் அமளிபாதத்துகளை விட்டும் பராக்காகின்ற நாள். முதலாவது நாள்
தங்களுடைய ஏற்பாடு செய்ய வேண்டும், நோன்புக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என அமல் இபாதத்துகளிலே கொஞ்சம் கவனம் செலுத்தாத நாள். இறுதி காலங்களிலும் பெருநாளுடைய ஏற்பாடு என்று அமல் இபாதத்துகளை பாலாக்கிக் கொண்டு நாம் பேச்சஸ் பண்ணுகின்ற நாள். எனவே முதலாவது நாள் அல்லாஹ் ஒரு அருள் பார்வை பார்ப்பான். அந்த அருள் பார்வை நம்முடைய தொழுகையில், நம்முடைய குர்ஆன் திலாவத்தில், நம்முடைய ஜிக்ரில் அல்லாஹ்வுடைய பார்வைப்பட வேண்டும். இரண்டாவதாக நோன்பாளி நோன்பை ஆரம்பித்தது முதல் நோன்பு திறக்கும் வரைக்கும் அவருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எவ்வளவு தேவை இருக்கிறது, எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன, எவ்வளவு கடன் இருக்கிறது, எவ்வளவு நோய் நம்பலங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், உடலியல் ரீதியான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, வழக்கு பிரச்சனை என்று எத்தனையோ பிரச்சனைகள் அல்லாஹ்விட முறையிடக்கூடிய காலம். வெள்ளிக்கிழமையும் துஆ ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. சொல்லும் பொழுதே நபி அவர்கள் யுகல்லிலுஹா, கையால் சைக்கிளை செய்தார்கள் கொஞ்ச நேரம் என்று. வெள்ளிக்கிழமை துஆ ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய பிரத்யேகமான நேரம் கொஞ்ச நேரம் என்று காட்டினார்கள். ஆனால் பாருங்கள், நோன்பாளிக்கு கிட்டத்தட்ட அரை நாள் 5:10 காலுக்கு ஃபஜ்ருடைய அதானை 5 மணிக்கு ஆரம்பித்த நோன்பு 6:25, 6:20, 6:24 வரைக்கும் கிட்டத்தட்ட கண்ணியமானவர்களே 13 மணித்தியாலங்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள். வெள்ளிக்கிழமை கூட கொஞ்ச நேரம் நோன்பாளி நோன்பு பிடித்த நாளில் நோன்பு திறக்கும் வரைக்கும் அரை நாள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். எவ்வளவு பாக்கியம்! நோன்பை ஆரம்பித்ததிலிருந்து இஃப்தார் வரைக்கும் மலக்குமார்கள் இந்த நோன்பாளிக்கு துஆ இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பாக்கியம்! மலக்குமாருடைய துஆ கிடைப்பது, மலக்குமாருடைய இஸ்திக்பார் கிடைப்பது, மலக்குமாருடைய அந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கிடைப்பது நோன்பாளிக்குரிய பாக்கியம். அதே போன்று கண்ணியமானவர்களே, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகின்ற வாடை, நமக்கே சில வேளை நம்முடைய உடம்பிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற துரு வாடைகள் நமக்கே அருவருப்பாக இருக்கும். மனிதன் தானே, நாமே அதை வெறுப்போம், அதை இல்லாமலாக்க முயற்சி செய்வோம். ஆனால் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகின்ற வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட மனம். கஸ்தூரியை நாம் எப்படி விருப்பமாக நுகர்கிறோமோ, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அடைகிறோமோ, அது கஸ்தூரி நமக்கு மணப்பதை விட அல்லாஹ்வின் பார்வையில் மனமானது நம்முடைய துருவாடை. துருவாடையை நறுமணமாக மாற்றுகின்ற நோன்பு. அதே போன்று கண்ணியமான நான்காவது, சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் விசேஷ கட்டளை இடுகிறான். சுவர்க்கத்துக்கு விசேஷ கட்டளை, உன்னை அலங்கரித்துக் கொள். வருடா வருடம் சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. சுவர்க்கம் அலங்கரிப்பிலே கூடிக்கொண்டே போகும், ஒரு தரத்தில் இருக்காது. வருடா வருடம் நம்முடைய சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். ரமலானில் விசேஷமாக அல்லாஹ் கட்டளை இருக்கிறான், உன்னை அலங்கரித்துக் கொள். என்னுடைய அடியார்கள் பசியோடு தாகத்தோடு களைப்போடு இருக்கிறார்கள், உனக்குள் வந்துதான் ஓய்வெடுக்க வேண்டும். எனவே நோன்பாளிக்காக சுவர்க்கம் விசேஷமாக டெக்கரேட் பண்ணப்படுகிறது. ஐந்தாவது, வேறு ஹதீஸில் இணைந்தும் பல விடயங்கள் வந்திருக்கின்றன. இறுதி நாளும் அல்லாஹ் ஒரு அருள் பார்வை பார்க்கிறான். அந்த அருள் பார்வையும் ஏதோ ஒரு இபாதத்திலே நம் மீது பட வேண்டும். அதேபோல கண்ணியமான இன்னும் ஒரு ஹதீஸ், ஒரு நோன்பு சரியாக கபூலாகினால் நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம். ஹதீஸுடைய தரத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலும், கொஞ்சம் பலகீனமானதாக இருந்தாலும் சிறப்பு சம்பந்தப்பட்டது. அதை நாம் எதிர்பார்க்கலாம், ஆதரவு வைக்கலாம். ஒரு நோன்புக்கு கிடைக்கின்ற கூலியை பாருங்கள். ஒரு காகம் குஞ்சாக உருவாகியதிலிருந்து சாகம் வரை பறக்கிறது. எங்குமே இடை நிற்காமல் ஒரு காகம் குஞ்சாக உருவாகியதிலிருந்து சாகம் வரைக்கும் எவ்வளவு தூரம் பறக்குமோ, எங்கு செத்து விழுமோ அந்த அளவு தூரம் ஒரு நோன்புக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து நம்மை தூரமாக்குகிறான். ஒரு நோன்புக்கு இதுவும் சிறப்பு கண்ணியமானவர்களே. அதே போன்று நாம் தொழில் புரிகின்ற இடங்களிலே, பிரயாணங்களிலே, நம்முடைய கடைக்கு வருகின்றவர்கள், நமக்கு முன்னால் நாம் இருக்கின்ற இடங்களில் யாராவது சாப்பிடுவார்கள் என்றால், யாராவது நோன்புக்கு முன்னால் நோன்பில்லாத ஒருவர் சாப்பிடுவார் என்றால், அந்த நபர் சாப்பிடும் பொழுது
பசியோடு தாகத்தோடு நாம் நம்முடைய பசியையும் தாகத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி இருப்போம் என்றிருந்தால் அந்த மனிதர் சாப்பிட்டு முடியும் வரைக்கும் மலக்குமார்கள் இந்த நோன்பாளிக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கியம். கண்ணியமானவர்களே, அதே போன்று நோன்பு ஜுன்னா, அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு நரகத்திலிருந்து நோன்பாளியை பாதுகாக்கின்ற கேடயம், நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கின்ற ஒரு கேடயம் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புகள் ஏராளம். அதில் ஒன்றுதான் நோன்பு, குர்ஆன் இரண்டுமே அல்லாஹ்விடம் வாதாடும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், பகல் முழுக்க இவனை பசியில் போட்டேன், பகல் முழுக்க இவன் தாகத்தில் இருந்தான், பசி தாகம் இரண்டையும் இவனுக்கு நான் ஏற்படுத்தினேன். நோன்பு பேசும். எனவே என்னுடைய ஷஃபாஅத்தை, என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள். குர்ஆன் சொல்லும், இரவு பூராக நின்று வணங்க வைத்தேன், என்னை ஓதி தொழுதான், ஓதி இரவு பூராக என்னை ஓதி இரவை கழித்தான், என்னுடைய ஷஃபாஅத்தையும் ஏற்றுக்கொள். இரண்டுடைய ஷஃபாஅத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். நபிமார்கள், ரசூல்மார்கள், மிக முக்கியமான உலுல் அஸம்கள் கூட பேச பயப்படுகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் சென்று மிக தைரியமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த இரண்டும் நமக்காக வாதாடும். நபி அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக வாதிடும் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், பெரிய பெரிய ரசூல்மார்கள் கூட அல்லாஹ்வோடு பேச பயப்படுவார்கள். அப்பொழுது இந்த நோன்பு, குர்ஆன் நமக்காக வாதாடும். லிஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள். ஒன்று, நோன்பு திறக்கும் பொழுது பசியோடு இருந்தேன், தாகத்தோடு இருந்தேன், ஏதோ அல்லாஹ் ரிஸ்க் தந்திருக்கிறான், நோன்பை திறக்கிறேன், ஒரு வகையான சந்தோஷம். இந்த லிகாஇ ரப்பி, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நோன்பாளிகளுக்கு என்ற விசேஷமான சுவர்க்கத்துடைய ஒரு வாயில். அந்த வாயிலால் நோன்பில் பேணுதல் இல்லாத யாரும் நுழைய முடியாது, நோன்பிலே கவனம் இல்லாத யாரும் நுழைய முடியாது. நோன்பாளிகள் நுழைந்தால் அந்த வாசல் மூடப்படும். ரையான் என்ற விசேஷமான வாசலை, ஒரு கதவை சுவர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் நோன்பாளிகளுக்கு. இங்கு நோன்பாளி போன்று நடித்து நோன்பிலே விளையாட்டு காட்டியவர்கள், தில்லுமுள்ளு செய்தவர்கள், சமூகத்தை ஏமாற்றியவர்கள், மக்களை ஏமாற்றியவர்கள், அங்கு விளங்கும் இவர் நோன்பு நோக்கவில்லை என்று. அந்த வாயிலால் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்படும் பொழுது நோன்பில் இவர் விளையாட்டு காட்டினார் என்பது முழு உலக மக்களுக்கும் மறுமையில் விளங்கும். எனவே அந்த வாசல் நோன்பாளிகளுக்கு மாத்திரம். அதே போன்று கண்ணியமான சிறப்புகள் ஏராளம். முக்கியமான விடயங்களை சொன்னேன். ரமதான் மாதம் என்பது பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு மாதம். நோன்பு பிரதானம். அதே போன்று குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆன் இறங்கிய என்ன? 23 வருடங்களாக குர்ஆன் இறங்கிய நபியர்களுக்கு கட்டம் கட்டமாக. லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய கீழ்வானத்தில் இருக்கின்ற காபத்துல்லாவுக்கு நேரே இருக்கின்ற அந்த அந்த அல்லாஹ்வுடைய புனித ஸ்தலத்துக்கு முழு குர்ஆனும் ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்ட மாதம் தான் ரமதானுடைய மாதம். ரமதான் மாதம், ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட ரமதான் மாதம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழியாக, வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழிகளை, ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய அந்த குர்ஆனை நாங்கள் இறக்கிய மாதம். ரமதான் மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் குர்ஆனை கொண்டு. குர்ஆனை கொண்டு ரமதானுக்கு சிறப்பு என்பதை ஜல்ல ஜலாலுஹு நமக்கு உணர்த்தியிருக்கிறான். மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் இறங்கிய மாதம். கண்ணியமானவர்களே, அதே போன்று ரமதானுடைய நோன்பு கடமை. குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான்தாரிகளே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று. காலங்கள், நேரங்கள், அளவுகள் வித்தியாசம். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு மாதம், முன்னே சமுதாயங்கள் சிலருக்கு 6 மாதங்கள், 6 மாதங்கள் நோன்பு நிற்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு மாதத்தை தந்து ஒன்றுக்கு 10 மடங்கு. கண்ணியமாக பாருங்கள், எந்த நன்மைக்கும் பொதுவான ஒரு விதி அல்லாஹ் வைத்திருக்கிறார். மஞ்சா அபில் ஹசனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. 29 நாள் 30 நாள் என்று 30 நோன்பு பிடித்தால் அது 300 நாட்களுடைய நோன்பு. கூலியிலே 300 நாட்களுடைய நோன்பு.
கிட்டத்தட்ட கண்ணியமான பாருங்கள், ரமதானிலே பிடிக்கின்ற நோன்பு 10 மடங்கு நன்மைகள் பொதுவாக எல்லா அமல்களுக்கும் உண்டு. 300 நாட்களுடைய 290 நாட்களுடைய நோன்புடைய நன்மை நமக்கு கிடைக்கும். 5 நேர தொழுகையை தந்த அல்லாஹ் 50 நேர தொழுகையுடைய கூலியை நமக்கு வாக்களித்திருக்கிறான். ஒரு நேர தொழுகை அது 10 நேர தொழுகைகளுக்கு சமமானது. 50 ஆரம்பத்தில் கொடுத்தான், 5 குறைத்தார்கள். அல்லாஹ்விடம் கேட்ட நபி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அபிப்பிராயப்படி 5 கொடுத்துவிட்டு அல்லாஹ் சொன்னான், 5க்கு 50 தொழுகைகளுடைய நன்மையை உங்களுடைய உம்மத்துக்கு தருவேன். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கூடுதலாக தரக்கூடியவன், அல்லாஹ் பெருக்கி தரக்கூடியவன். நாம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வோடும் நாம் அன்போடு கண்ணியத்தோடு முறையாக நடந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் தான் இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு சீராக வேண்டும். எத்தனை விடயங்களை வாசிக்கிறோம், எத்தனை கட்டுரைகளை வாசிக்கிறோம், எத்தனை புத்தகங்களை வாசிக்கிறோம், எத்தனை போன்களில் எத்தனை ஆர்டிக்கல்களை, எத்தனை நியூஸ்களை என்ன கண்டோம்? சுருக்கமாக சொன்னால் வருகின்ற தகவல்கள் நியூஸ்களிலே 75% ஊரு பலாய்கள். மன்னிக்க வேண்டிய இந்த வார்த்தைக்கு ஊரு பலாய்களை வாசிக்கிறோம் மெய்மறந்து. அங்கு கற்பழிப்பு, இங்கு திருட்டு, இங்கு கொலை, அங்கு போதை வசு, இங்கு சண்டை, அங்கு ஊரு பலாய்களை வாசித்து டென்ஷன் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி என்ன கண்டோம்? ஒரு தேவையில்லாத யாரோ எங்கு நடந்த ஒரு பிரச்சனையை வாசித்து நமக்கு என்ன கூடியது? அரை மணித்தியாலம் அந்த ஆட்சிகளை வாசிப்பதற்கு பதிலாக ஒரு ஜுசு குர்ஆனை ஓதினால், ஒரு 1000 எழுத்தென்றால், அதைவிட கூட 1000 எழுத்தென்றால் கண்ணியமானவர்களே 10,000 நன்மை, 10,000 நன்மைகள். அந்த ஆட்சிகளில் ஒவ்வொரு இடத்துக்கு என்ன கிடைக்கும்? எந்த நபரிலே பிரச்சனை நடந்ததோ, இந்த ஊர் நடந்ததோ, அந்த ஊரை பற்றி, அந்த குடும்பத்தை பற்றி, அந்த நபரை பற்றி ஒரு கெட்டெண்ணமும் கேவலமான பார்வையும், தேவையில்லாத எத்தனை விடயங்களை வாசிக்கிறோம். இன்று ஒரு நாள் சொல்ல முடியாது நியூஸ் வாசிக்காத நாள், யூடியூப் பார்க்காத நாள், பேஸ்புக் திறக்காத நாள், வாட்ஸ்அப் பார்க்காத நாள், குர்ஆன் ஓதாத நாள் பலருக்கு இருக்கிறது. மீடியா, சோசியல் மீடியா தேவைக்கு பாவிப்போம். ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். ஸ்கிரீன் அவசரை பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் பொழுது, இன்று நான் என்னுடைய ஸ்கிரீனுக்கு, போனுக்கு எத்தனை மணித்தியாலங்கள் நிமிடங்கள் கொடுத்து பார்க்க முடியும். ஸ்மார்ட் போன்களிலே பார்க்க முடியும். வாட்ஸ்அப்புக்கு எத்தனை நிமிடங்கள், யூடியூபுக்கு எத்தனை மணித்தியாலங்கள், பேஸ்புக்கில் எத்தனை மணித்தியாலங்கள். சாப்பிடும் பொழுது போனை வைத்து விட்டு சாப்பிட்டோமா? ஒரு காதிலே போன் பார்த்துக் கொண்டுதான் வியாபார கஷேரிலும் என்ன வேலை செய்தாலும், மனைவியோடு பேசும் பொழுது போன் தான், பிள்ளையோடு பேசும் பொழுது போன் தான், இக்காம சொல்லும் வரைக்கும் போன் தான், சஃபிலும் போன் தான், குத்பாவிலும் போன் தான். கவலையோடு சொல்கிறேன், நம்மை அறியாமல் நம்முடைய ஆயுளில் 30% பறிக்கிறது. 6 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் தூங்க உடலுக்கு ஆரோக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 மணி 6 மணி இரவு தூக்கம் கைலூலா என்று சொன்னதான் தூக்கம். கனிமணி இதெல்லாம் தூக்கத்திலும் 2 மணித்தியாலம் இருக்கிறது, 3 மணித்தியாலம் இருக்கிறது. 12:30 மணிக்கு ஒன்லைன் தான், 1 மணிக்கு ஒன்லைனிலே தூக்கம். என்ன கண்டோம் கண்ணியமானவர்களே? கபருக்கு எது வரும்? ஒரு யூடியூப் வீடியோ, ஒரு பேஸ்புக் ஒரு செய்தி, ஒரு வாட்ஸ்அப் ஒரு நியூஸ் கபரில் ஏதாவது செய்யுமா? தண்டனை பெற்று தரும். பிறரை பற்றி கட்டணம் வைத்தது, பிறருடைய மானத்தை போக்கியது, பிறரை உலகத்திலும் அவருடைய குறையை வெளிப்படுத்தியது, ஷேர் பண்ணியது, அந்த பாவம் கிடைக்கும். குர்ஆனோடு தொடர்படுவோம். குர்ஆனோடு தொடர்பு. நான் ஒரு கருத்தை சொன்ன ஏற்றுக்கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் போனுக்கு மாத்திரம் கொடுக்கின்ற நேரத்தை குர்ஆனுக்கு கொடுத்தால் இந்த சபையில் 90% ஹாபிஸ் ஆகுவோம். குர்ஆன் கையை பிடித்து கூட்டி நம்ம அழைத்துக் கொண்டு சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காமல் விடாது. இதுதான் குர்ஆன். குர்ஆனோடு தொடர்பாகுவோம். ரமதானை மாத்திரம் ரமதான் ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவாவது ஓதுவோம். மணித்தியால கணக்கிலே
3, 4, 2 மணித்தியாலங்களை வீணான கருவிகளுக்கு கொடுக்கின்ற நாம் ஏன் 30 நிமிடத்தை குர்ஆனுக்கு கொடுக்க முடியாது? ஏன் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கொடுக்க முடியாது? கண்ணியமான ஒரு நியத்து வைப்போம். ஹாஃபிஸாக நினைப்பேன். உண்மையான நீயத்தோடு எண்ணத்தோடு பாடமாக்கி ஹாஃபிஸாக இல்லாவிட்டாலும் 5 ஜுஸுவிலே மௌத்தாயினாலும் 10 ஜுஸுவிலே மௌத்தாயினாலும் ஹாஃபில்மாரோடு எழுப்புவான் அல்லாஹ். ஹதீஸிலே வந்திருக்கிற கருத்து. எனவே குர்ஆனுடைய மாதம், ஒவ்வொரு எழுத்தை கொண்டு அந்தஸ்து உயர்த்தப்படும், ரஹ்மத் இறங்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்விடம் வாதாடும். ஒரு மனிதனுடைய ரூபத்திலே குர்ஆன் சந்திக்கும். குர்ஆன் அல்லாஹ்விடம் நேரடியாக போய் நம்மை கூட்டிக் கொண்டு போய் வாதாடும். குர்ஆனோடு இருக்கின்றவர்கள். எனவே குர்ஆனிலே கவனம் செலுத்துங்கள், ஓதுங்கள், படியுங்கள். உலமாக்களிடம் குர்ஆனுடைய விளக்கங்களை படியுங்கள். குர்ஆன் ஓதி தொழுகின்ற தொழுகைகளை பூர்த்தியாக தொழுங்கள். இபாதத்துடைய மாதம், இபாதத். நபி அவர்கள் நின்று வணங்கினார்கள் கால் வீங்கும் வரை, கால் வலிக்கும் வரை, கால் வெடிக்கும் வரை, வெடிக்கும் வரை நாம் கால் வலிக்கவாவது இபாதத்துகள் செய்ய வேண்டும். தராவிகளை கவனம் செலுத்தும். எந்த தராவியும் நமக்கு ஈடுபடக்கூடாது. இறுதிப்பத்திலே கியாமுல் லைல் ஈடுபடக்கூடாது. அதே போன்று கண்ணியமான ஏத்திகாப், ஏண்டளவு ஏத்திகாப், ஓய்வு நேரங்களை மஸ்ஜிதை கொடுக்க வேண்டும். இறுதிப்பத்தில் நபி அவர்கள் பூர்த்தி ஏத்திகாப் இருப்பார்கள். ஏத்திகாப் விருப்பத்தினுடைய உடம்பை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அவருடைய உடல் பாகங்கள் ஒவ்வொன்றாக நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆகிறது. ஏத்திகாவுடைய நன்மை இப்பொழுதே நியத்து வைத்துக் கொள்வோம். தொடரான ஏத்திகாப் இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு வருகின்ற நேரத்தில் ஏத்திகாவுடைய நியத்தோடு வந்து அடுத்த எவ்வளவு நேரம் இருப்போமோ அப்படியான குறுகிய கால ஏத்திகாப் இருக்கிறது. உலமாக்களிடம் படித்து அதிலும் கவனம் செலுத்துவோம். கண்ணியமான இபாதத், இபாதத்திலே சுன்னத்தான வணக்க வழிபாடுகளுடைய அந்த பாக்கியம் மறுமையில் விளங்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நன்மை தீமையுடைய பாரதூரம் நமக்கு விளங்குவதில்லை. தராசியுடைய 2 தட்டிலே 2 பார்சல்களை வைக்கிறோம். ஒன்றிலே 1000 கிராம் 1 கிலோ, இன்னும் 999 கிராம் 1 கிராம் குறைவு. 2 சீனி பேக்கை வைத்தோம். ஒன்று 1000 கிராம் 1 கிலோ, இன்னும் 1 கிராம் குறைகிறது. 999. இந்த உதாரணத்தை வைத்து அந்த 1 கிலோகிராம் பாவம் 1 கிராம் குறைந்த தட்டு நன்மை, சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தானே, மறுமையில் அது வேலை செய்யாது. அது நீதியான தராசு. 1 கிராம் குறைந்தால் 1 கிலோ இல்லை என்ற பெயர் இங்கு வருவது போன்று ஒரு நன்மை, ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்லி இருந்தால் சொர்க்கம். ஒரு பாவத்தை கூட செய்ததனால் 1 கிராம் கூடி இருக்கிறதா, சொர்க்கம் போக முடியாது. அதனால்தான் தாய் தந்தை ஓடுவார்கள். கணவனை கண்டு மனைவி, மனைவியை கண்டு கணவன், பிள்ளைகளை கண்டு பெற்றோர், பெற்றோரை கண்டு பிள்ளைகள், சகோதரர்கள் ஓடுவார்கள். இங்கு நம்மை நோக்கி வருவார்கள், அங்கு நம்மை விட்டு ஓடுவார்கள். என் நன்மை கேட்டு விடுவானோ, ஏதாவது உதவி தேடி விடுவானோ. யா நப்சி யா நப்சி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற எல்லாரும் நான் தப்பினால் பிழைத்தால் போதும் என்று ஓடுகின்ற காலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்குமான ரசூல்மார்கள், நபிமார்கள் எல்லோரும் நான் தப்பினால் பிழைத்தால் போதும் என்று ஓடுகின்ற நேரத்தில் உம்மா வாப்பா ஓடுவது ஆச்சரியமா? குர்ஆன் சொல்கிறது. இதான் நன்மை, இதான் தீமை. எது கூட எது குறைய நஷ்டம் நமக்கு தான். 50-50 இருந்தாலும் போக முடியாது. சரியாக 50-50 நன்மை. உதாரணம், அந்த சீனி 2 பார்சல்களை வைத்தோமே, ஒன்றிலே 1 கிலோ, இன்னும் ஒரு தட்டு 1 கிலோவும் 1 கிராமாவது கூட இருந்தால் தான் சொர்க்கம். 50 பாவம் 50 நன்மை, சொர்க்கம் இல்லை. நடுவில் ஒரு கூட்டம் இருப்பார்கள், அஸ்ஹாபுல் ஆராஃப். சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. அதை தாங்க முடியாமல் சொர்க்க இன்பங்களை கண்டு அது ஆசை, நரக தண்டனைகளை கண்டு பயம். சொல்வார்களாம், யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் நடுவில் இருப்பது பெரிய வேதனை, நரகத்திலாவது தூக்கி போடு. குர்ஆன் சொல்லுகிறது, நரகத்திலாவது தூக்கி போடு. அதனுடைய விளக்கங்கள் ஹதீஸில் வந்திருக்கின்றன. எனக்கு 2க்கு நடுவில் இருப்பது முடியவில்லை. இதுதான் கண்ணியமான நன்மையுடைய பிரயோசனம் அங்கே விளங்கும். எனவே எந்த அளவு நன்மைகளிலே வாழ்க்கையை கழிக்க முயற்சி செய்வோம், குர்ஆனோடு தொடர்பாகுவோம். கண்ணியமானவர்களே, ரமதான் மாதம் அடுத்த பகுதி பண்பாடு, அஹ்லாக். ஒன்று நோன்பாளி பேண வேண்டிய ஒழுக்கம்.
தேவையில்லாத விவாதங்கள், கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், அதே போன்று கருத்து வேறுபாடுகளை பேசி பேசி மக்களை குழப்புகின்ற ஆடியோக்கள், வீடியோக்கள், இவைகளெல்லாம் பார்த்து குழம்பி போக வேண்டாம். நன்மைகளை படித்து படித்து செய்வோம், விளங்கி விளங்கி செய்வோம். இப்படியான காலம் வந்தால் ஒரு கூட்டம் உருவாகி விடுவார்கள், லைவிலே வருவார்கள். அது இல்லை, இது பிஜாத், இது குஃப்ர், இது ஷிர்க், அதை செய்யாது, இதை செய்யாது, அதை செய்யாது, அதை செய்யாது, அமல்களை லெஸ் பண்ணுகின்ற, பைபாஸ் பண்ணுகின்ற ஒரு கூட்டம் வருவார்கள். இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ்களை அமல் செய்ய செல்லவில்லை. மிக தேர்ச்சி பெற்ற மேதைகளை விட அரைகுறை மேதைகள் பேஸ்புக்கிலும் யூடியூபிலும் வாட்ஸ்அப்பிலே ஆடியோக்களாக வீடியோக்களாக சமூகத்தை குழப்புகின்ற குழப்பவாதிகளுடைய வீடியோக்களையும் ஆடியோக்களையும் பார்ப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அது இல்லை, இது இல்லை, அது கூடாது, இது கூடாது. இந்த பிரச்சனை பேசக்கூடியவருடைய பேச்சுக்களை கேட்டு கேட்டு ஒன்றுமே இல்லாமல் இருப்பதை விட நல்லவர்களின் பக்கம் ஏதோ வழிகாட்டக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசி கேட்டு அமல் செய்வோம். நோன்பாளியோட விவாதத்துக்கு ஒருவர் வந்தாலும் சாயிம், நான் நோன்பாளி, என்ன பாட்டில் விடு, என்ன பாட்டில் விடு, என்ன தொந்தரவு பண்ணாதே சொல்லுங்கள். ஹதீஸ். விவாதம் புரிய வேண்டாம், வாய்த்தக்கம் புரிய வேண்டாம், சண்டை செய்ய வேண்டாம், நாவை பேண வேண்டும், புறம் கோல் மக்களுடைய குறைகளை விட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும், கேட்பதை தவிர்க்க வேண்டும். நோன்பு கடமை நீங்கினாலும் நன்மைகளிலே குறைவு ஏற்படும். சில வேளை யதார்த்த பூர்வமாக நோன்பு முறியும். வெளிரங்கத்திலே நோன்பாளி சஹரிலிருந்து இஃப்தார் வரைக்கும் ஒன்று சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை, நோன்பு முறிக்கக்கூடிய எதையும் செய்யவில்லை. ஆனால் பண்பாட்டு ரீதியாக நோன்பு யதார்த்தம் முறியும். யதார்த்தம் முறியும் என்றால் என்ன தெரியுமா? அவர் நோன்பை கதா செய்ய தேவையில்லை, கதா செய்ய வேண்டும், நோன்பை முறிக்கின்ற காரியத்தை செய்தான். இது எப்படி தெரியுமா? கூலி அழிந்துவிடும், கூலி அழிந்துவிடும். அந்த நன்மைகள் பதிவேற்றிலே நன்மை இருக்காது. இரண்டு பெண்கள் இஃப்தார் கொஞ்சம் நெருங்கும் பொழுது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தை, ஒரு தட்டை கொடுத்து இரண்டு பேருக்கு வாந்தி எடுக்க சொன்னார்கள். வாமிட் பண்ணுங்கள். வாந்தி எடுத்தார்கள். இரண்டு பெண்களுடைய வாந்தியோடு ஃப்ரெஷ் மாமிசம் வருகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சாப்பிட ஜெமிக்காத, ஜீரணம் அடையாத, ஜீரணிக்காத மாமிசம். என்ன இது? ஃபஜ்ர் சஹருக்கு சாப்பிட்டவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்டது போன்று மாமிசம் வந்து விடுகிறது. அல்லாஹ் காட்டினான் யதார்த்தத்தை, நமக்கு படிப்பினை சொன்னார்கள் நபி அவர்கள். இந்த இரண்டு பேரும் இன்னுமொரு பெண்ணை பற்றி, இன்னுமொரு நபரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்ததுடைய விபரீதம். யாரையும் பற்றி பேச தேவையில்லை, யாரை பற்றி நோன்பில் மாத்திரமல்ல, நோன்பில் விசேஷம் ஏனைய காலங்களில் தான் கண்ணியமலை யாரையும் பற்றி குறைகள், பலகீனங்கள், தவறுகள் பேசி நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோமே தவிர அவர்களுக்கு நம்முடைய நன்மை போகிறது தவிர அவர்களை பற்றி பேசி அங்கு பரப்பி இங்கு செய்தி பரப்பி கண்ணியமலை நமக்குத்தான் ஆபத்தை தவிர நாம் நினைக்கிறோம் அவர்களை கேவலப்படுத்த மட்டும் தட்ட நாம் நம்மை அழித்துக் கொள்கிறோம். எனவே அதிலும் பேணுதலாக இருப்போம். இறுதியாக கொடுக்கின்ற மாதம் மஸ்ஜிதுக்கு என்றாகும் பொழுது எல்லோருடைய கண்ணுக்கும் படுகின்ற ஹதீஸும் ஆயத்தும் இந்த போர்டு வாசித்திருப்பீர்கள். வான் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். கொடுக்கின்ற மாதம் எல்லா மாதங்களும் தான், ரமதான் விசேஷம். கர்ரீஇல் முர்சலா, வீசும் காற்று போன்ற நபியர்கள் வாரி வழங்குவார்கள். கோடீஸ்வரரா, லட்சாதிபதியா? ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி, ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி. 2.5 மாதம் 3வது மாதத்துடைய தலைப்பறை கண்டும் நபியருடைய வீட்டில் அடுப்பறைக்கு எண்ணெய் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட வீட்டு தலைவர் கொடையாளி, மனசு சீமாந்தனம், கொடுக்கின்ற விசால மனப்பான்மை. சதக்கா செய்வது, தர்மம் கொடுப்பது உங்களுக்கு நலவு, உங்களுக்கு பெனிஃபிட், உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், உங்களுக்கு அது சாதகம். அந்த ஆயத்துடைய அர்த்தம் உண்மையான புரிதல் உள்ளவர்களாக, விளக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஹதீஸை பாருங்கள். இங்கு ஏசி போட்டு வேறுக்கின்ற காலம், வாகனத்தில் போகின்ற ஏசி போட்டாலும் கழுத்திலே கக்கத்திலே வேர்வை, ரூமில் இருந்தாலும் மஸ்ஜிதிலே ஏசி போட்டு தொழுதாலும் ஒவ்வொரு சலாம் கொடுத்த பிறகும் லேஞ்சால் டிஷ்யூவால் துடைக்கின்ற காலம். ஏசியே தாங்காத உஷ்ணம், ஏசியே கட்டுப்படுத்தாத உஷ்ணம், இவ்வளவு காற்றோட்டம், இவ்வளவு வென்டிலேஷனுக்கு மத்தியிலே, இவ்வளவு மரம் செடிகளுக்கு மத்தியிலே, பூமிக்கு மேலே இவ்வளவு உஷ்ணம் என்றால் கபிரில் எப்படி இருக்கும்? கபிரில் ஏசி போட முடியுமா? ஃபேன் வைக்க முடியுமா? அப்படி யாராவது கரண்ட் லைன் கொடுத்து ஃபேனையோ ஏசியோ உம்மாவுடைய வாப்பாவுடைய கபருக்கு போட்டாலும்
அது தனி உலகம். அங்கு வேலை செய்யுமா? அது நன்மைகளை பொறுத்துதான். வேலை செய்யாது. வேலை செய்தாலும் அங்குள்ள உஷ்ணம் இதற்கு ஈடாகாது. கபரை ஏசி ரூமாக மாற்றுங்கள். அது ஹதீஸுடைய அடையாளம். இதுவரைக்கும் வாசிக்காதவர்கள் ஏதோ அழகான போர்டு ஒன்று இருக்கிறது பார்த்து விட்டு வந்தவர்கள் கொஞ்சம் வாசித்து விட்டு போவோம். தமிழ் தெரியாதவர்கள் மொழிபெயர்ப்பை விளங்குங்கள். சதக்கா, தான தர்மம் கபரின் உஷ்ணத்தை இல்லாமலாக்கும். கபரிலே ஏசி போட்டது போன்று தூங்க வேண்டுமா? கொடுக்கும் கரமாக மாறுவோம். சதக்காவுடைய வாசலை திறப்போம். சதக்காவுடைய நிழலில் இருப்போம். மஹ்ஷர் மைதான விருதியா முடித்துக் கொள்கிறேன். மஹ்ஷரிலே எல்லோரும் எங்க தெரியுமா இருப்பார்கள்? அது மைதானம் தான். அது பெரிய, சிலருக்கு முழு உடம்பையும், சிலருக்கு வாய் வரை, நெஞ்சு வரை, இடுப்பு வரை, முழங்கால் வரை, கரண்டைக்கால் வரை வியர்வை. நீச்சல் தடாகம் இருக்க ஸ்விமிங் பூலில் இருக்கிறது. ஒரே ஸ்விமிங் பூலிலே லென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லென்ஸ் அடல்ட் ஒரு 6 அடி 5 அடிக்குள்ளவர்களுக்கு ஒரு லெவல், அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு லெவல். சைல்டுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு அதே ஸ்விமிங் பூல் இருந்தால் அதில் ஒரு லென்த் இருக்கும். அது மேக்சிமம் ஒரு 3 அடி, ஒரு 3 அடி 3 அடி. அப்ப ஒவ்வொருவரும் அந்த லென்த்தில் நின்றால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏற்ற நீர், அது போன்ற பாவத்துக்கு ஏற்றவாறு வியர்வையை தத்தளித்துக் கொண்டிருப்போம். முழு உலக மக்களுடைய வியர்வை, முழு உலக மக்களுடைய வியர்வையும் ஏன் சூரியன் ஒரு மைல் அளவு அல்லது சுருமா குச்சியுடைய அளவு 3 இன்ச்சுடைய அளவு உயரம் சூரியன் இருக்கும். எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான மைல்களுக்கு அங்கால் இருக்கின்ற சூரிய உஷ்ணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதிலே கொடுக்கும் கரம், சதக்காவுடைய பண்புள்ளவர்கள் அரிசிக்கு கீழே நிழல், சதக்காவுடைய நிழல் கபிரிலும் கூழ், மஹ்ஷர் மைதானத்திலும் கூழ், கூழாகவே சொர்க்கம் போவார். எனவே இப்பொழுதே நாங்கள் திட்டமிடுவோம். எந்த ஏழைகளும், எந்த அனாதைகளும், எந்த விதவைகளும், எந்த பொருளாதார நெருக்கடி உள்ளவர்களும் பட்டினி நோம்பு பிடிக்க கூடாது. இப்தாருக்கு வந்த கஞ்சை பேலன்ஸ் வைத்து சார் செய்யக்கூடாது. சஹரிலே சமைத்ததை பேலன்ஸ் வைத்து இப்தார் செய்யக்கூடாது. மாறி பிஸ்கட்டோடும் அல்லது பிஸ்கட்டோடும் பிளேண்டியோடும் இப்தார் செய்யக்கூடாது. அல்லது வெறும் ஈச்சப்பழத்தோடும் தண்ணீரோடும் இப்தார் செய்யக்கூடாது. சஹருக்கும் ஈச்சம்பழமும் தண்ணீர் இருந்தான், இப்தாருக்கும் ஈச்சம்பழம் தண்ணீர் இருந்தான். எந்த ஏழைகளும் இப்படி மனம் நோகக்கூடாது, பட்டினி நோம்பு பிடிக்கக்கூடாது. வைராக்கியம் வைப்போம். வசதி படைத்தவர்களே, இப்பொழுதே திட்டம் தீட்டுங்கள், பார்சல்களை தயாராக்குங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மீடியாவிலும், போட்டோவிலும், வீடியோவிலும், பேஸ்புக் லைவிலும் இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் கொடுப்பது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் தெரிய செய்யுங்கள். அந்த சதக்கா வாரி வழங்குகின்ற அந்த மாதத்திற்கிறோம். பல துறையினர்களை நாம் கவனிக்க வேண்டும். நமக்காக அர்ப்பணித்தவர்கள், நமக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள். ஒன்று, நான் என்னுடைய விருப்பப்படி சொல்கிறேன், நமக்காக ஆயுளை அர்ப்பணித்த கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், இமாம்கள், முஅத்தின்கள், அவர்களை கவனிக்க வேண்டும். நமக்காக, நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுக்கின்ற முஅல்லிம்கள், சேர்மார்கள், டீச்சர்ஸ்மார்களை கவனிக்க வேண்டும். ஒரு நல்ல பணி செய்கின்ற கஷ்டமான வறிய பொருளாதார நெருக்கடி இருக்கின்றவர்களை கவனிக்க வேண்டும். ஜக்காத் ரமலானை கொடுப்பதாக இருந்தால் ஆரம்ப கட்டத்திலே கொடுத்து விட வேண்டும். ஜக்காத் கொடுக்காவிட்டால் அது ஒரு வைரஸ், அது ஒரு கிருமி, அது பொருளை அழிக்கும். ஜக்காத்திலே தில்லுமுள்ளு காட்டுவதுதான் இந்த கிளைமேட்டுடைய மாற்றத்துக்கு காரணம். மழை பொழியாமல் இருப்பது ஜக்காத் கொடுக்காதவர்களுடைய பாவம். எனவே தேவையான மழை கிடைக்காமல் இருப்பதும் ஜக்காத்தில் தில்லுமுள்ளு காட்டுவதுதான். பஞ்சம், வறுமை, பட்டினி ஏற்படுவதும் அதனுடைய காரணங்கள் தான். எனவே ஜக்காத்திலும் கவனம் செலுத்துவோம். பேசப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுப்போம். ஒற்றுமையான, சுபிட்சமான, ஒரு பரக்கத்தான ரமதானாக நாம் இந்த ரமதானை ஆரம்பத்தில் 2-3 தினங்கள் இருக்கின்ற திட்டமிடுவோம். நேர அட்டவணை போடுவோம், டைம் டேபிள் போடுவோம். எந்த அமலும் இபாதத்தும் எனக்கு விடுபடாது என்று பரதான சுன்னத்தான வணக்கங்களை தொகுத்து பட்டியலிட்டு அந்த வணக்கங்கள் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெறுகின்ற கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உன்னுடைய நல்லடியார்களாக நம்மை மாற்றுவாயாக. ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் உனக்கு பொருத்தமாக பயன்படுத்த கிருபை செய்வாயாக. வருகின்ற ரமதானை சிறப்பாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக, நமக்கு சுபீட்சமானதாக்குவாயாக.
அதில் உண்மையான நோன்பாளிக்கும் மோமினுக்கும் கொடுக்கின்ற அனைத்து பாக்கியங்களையும் தருவாயாக. அதற்கு தகுதியானவர்களாக நம்மை மாற்றுவாயாக. நோன்பிலும் பேணுதலை தருவாயாக, இபாதத்திலும் பேணுதலை தருவாயாக, குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்துவாயாக, சதகா தான தர்மங்களிலும் பேணுதலை தருவாயாக, ஜக்காத்தை கணக்கு பார்த்து சரியாக கொடுக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, சமூக ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, உலக முஸ்லிம்களுடைய நிலைமை சீராக்குவாயாக, நமது நாட்டுடைய நிலைமை சீராக்குவாயாக, விலைவாசிகளை குறைப்பாயாக, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை நல்ல முறையில் குறைத்து எல்லா தரப்பினர் நிம்மதியாக வாழக்கூடிய நாடாக நமது நாட்டையும் உலகத்தை மாற்றுவாயாக. முழு உலகத்திலும் கஷ்டப்படுகின்ற முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை போக்குவாயாக, சிரமங்களை அகற்றுவாயாக, நம்முடைய கடன்களை நோய் நம்பளங்களை நிவர்த்தி செய்வாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக, கவலைகளை போக்கி மகிழ்ச்சி ஏற்படுத்துவாயாக, சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்குவாயாக, நம்முடைய ஹலாலான தேவைகளை உன்னுடைய குஜரத் மூலம் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் உலக நாடுகளை கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், துன்புறுத்தப்படுகிறார்கள் யா அல்லாஹ், தாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். குறிப்பாக அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அங்கு பெண்கள் விதவைகளாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், குழந்தைகள் அனாதைகளாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், பால் குடிக்க வேண்டிய குழந்தைக்கு பால் ஊட்ட தாய் இல்லாமல் தத்தளிக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், சிறு குழந்தைகள் ஜனாசாக்களாக மாறுகிறார்கள் யா அல்லாஹ். அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துவாயாக. அந்த அநியாயக்காரர்களுக்கு மனித தன்மையை கொடுப்பாயாக, ஹிதாயத்தை கொடுப்பாயாக, உண்மையான மனித நேயத்தை கொடுப்பாயாக. இல்லாவிட்டால் அநியாயக்காரர்களை எப்படி முன்னால் அளித்தாயோ அது போன்று இவர்களை நீ அளிப்பாயாக. அது முழு உலகத்துடைய சர்வாதிகாரிகளுக்கு ஒரு பாடமாக்குவாயாக. அவருடைய கெடுபிடிகள் இருந்து பலஸ்தீன் மக்களை முழு உலக மக்களையும் பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களை கண்டு பிரத்யேகமான ஒரு சொத்தாக, ஒரு புனித ஸ்தலமாக மாற்றி தருவாயாக.